நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு. அது மாதிரி இப்ப நண்டு கொளுத்துருச்சு, நாடாளுமன்றம் வரை சென்று விட்டது. துரை ஆனா வைகோவே ஒன்று மட்டும் நினைக்கிறார். அப்ப துரை வைகோவே திமுக கூட்டணியில இருந்து வெளில வரும்னு நினைக்கிறார். அதை இன்னொருத்தர் மூலமா வெளிப்படுத்துறார் அப்படின்றீங்க. நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா இந்த பேச்சை ஒரே நாள்ல கட்டுப்படுத்த முடியாதா? திமுக எதிர்வினை ஆட்டம்னு நினைக்கிறாங்க. திமுக ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதான் உண்மை. திமுகவினர் முன்பெல்லாம் எதிர்வினை ஆட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயோ பாவம்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஐயோ இது எதுக்கு இதை போய் பாவம் புள்ள, சின்ன புள்ள தெரியாம அறியாம பேசிக்கிட்டு இருக்கு, இது நோட்டாவுக்கு கீழே போயிடும், இந்த புள்ள சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. திமுக நீங்க இப்படி எல்லாம் பேசி பேரத்தெல்லாம் கூட்டுற அரசியல் எல்லாம் செய்ய முடியாது. நீங்க ஒன்னும் ராமதாஸ் இல்ல. உங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி எல்லாம் இல்ல. தனித்து போட்டியிட்டது எப்ப தெரியுமா? தீப்பெட்டி சின்னத்துல திமுக ஆதரவு இல்லாம துரை வைகோ நின்றிருந்தார் அப்படின்னா டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிங்க. ஆனா இந்த கடிதத்துல என்ன இருக்குன்னா, தீப்பெட்டி சின்னம் நம்மளோட ஆயுதம், தீப்பெட்டி எவனாக இருந்தாலும் எரித்து சாம்பலாக்கி விடும்னு ஒரு வாசகம் குறிப்பிட்டிருக்காங்க. திமுக உங்களுக்கு யமனா? யமனுடைய பணி என்ன? உயிரை எடுப்பதுதான். மாறாக உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிற இயக்கம். நாளைக்கு ஒரு எம்எல்ஏ திடீர்னு வருவாரு, ஜெயிச்சிட்ட பிறகு நான் எம்எல்ஏ, என் ஊர்ல என்ன மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு. அப்போ அதெல்லாம் தேவையா அவருக்கு? அதெல்லாம் தேவையில்லை. நான் மட்டுமே எம்பி, தாங்கிட்டே இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து நிக்கணும். அதனால அந்த பாரத் ஜோடோ யாத்திரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார். காஷ்மீருக்கு போறதுக்காக கன்னியாகுமரியிலிருந்து பயணத்தை துவங்குறாரு. அகில இந்திய தலைவர்கள் அசோக் கெலாட்டில் இருந்து எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் கன்னியாகுமரிக்கு. இவர் எங்க தெரியுமா இருந்தாரு? விருதுநகர்ல புரோட்டா கடையில புரோட்டாவும் குருமாவும் சாப்பிட்டுட்டு அதை போட்டோ எடுத்து எக்ஸ் தளத்துல போட்டு புரோட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு போட்டாரு. யாரு? சிவகங்கையினுடைய எம்பி. மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தெரியாதா முதலமைச்சருக்கு? என்ன இப்ப கெட்டு போச்சு மம்தா பானர்ஜிக்கு? இங்க கொடுத்த 10 சீட்டை அவரே நின்று இருந்தாருன்னா 10 எம்பி கூடுதலா கிடைச்சிருப்பாங்க சார். காங்கிரஸுக்கு நிலைமை நக்கிக்கிட்டு போயிருப்பீங்க நீங்க. காங்கிரஸை கரை சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆட்சியில பங்கு கேட்பது என்பது அயோக்கியத்தனமான வேலை. இனியும் இது போன்றது ஒரு பேச்சை காங்கிரஸ்காரர்கள் யாராவது பேசுவார்கள்னு சொன்னா. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில நம்முடன் இருப்பது திராவிட இயக்க ஆதரவாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திராவிட இயக்க ஆதரவாளராக நீங்க தொடர்ந்து இருந்தாலும் மதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர், வளைகுடாவோட பொறுப்பாளராக இருந்தவர். ஸோ மதிமுகவில் இருந்து ஒரு கடிதம், ஒரு தொண்டர் துரை வைகோக்கு எழுதியதாக ஒரு கடிதம் பரவிட்டு இருக்கு. அதுல உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல், சட்டமன்ற தேர்தல், வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தனித்தன்மையுடன் மதிமுக களம் காண வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. தனித்தன்மைனா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. திமுக கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிறதா தனித்தன்மையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கடிதத்தை பாத்தீங்களா? தனித்தன்மையோடு நிற்க வேண்டும் என்று சொல்வது தனித்து போட்டியிடுவதைத்தான். தனித்து போட்டியிடுவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தனித்தன்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அங்க இருக்கிற நகைமுரண். போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். சீமான் களத்திலே நிற்கிறார், இன்னும் பிற சுயேட்சைகள் கூட பல நேரங்களில் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் வாக்கு வங்கி இருக்கிறதா, வெற்றி பெற முடியுமா என்பது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தனி சின்னத்தில் போட்டியிட்டவர் அந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் முழுமையாக பணியாற்றியது என்பதை அவரே ஒப்புக்கொள்ளதான் செய்வார். பல நேரங்களில் அவர் பேசியும் இருக்கிறார். ஆனால் 2026 அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்கிற முடிவுக்கு ஏறக்குறைய வந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு. அது மாதிரி இப்ப நண்டு கொளுத்துருச்சு, நாடாளுமன்றம் வரை சென்று விட்டது. எனவே அது வலையில் தங்காது என்பதுதான் இப்போது அந்த கடிதத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கடிதம் எழுதிய நபர் வெளிப்படையாகவே தான் எழுதியிருக்கிறார். அவரை நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று கண்டித்திருக்க வேண்டும். கண்டிக்கவில்லை. மாறாக இப்போது பொதுக்குழு நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கடிதங்கள் வருவதும், பல இடங்களில் சமூக வலைதளங்களிலேயே பல மதிமுகவினர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் என்பது ஏதோ திட்டமிட்டு ஒரு வேலையை துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, இப்பவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து இவர்கள் வெளியேறினார், அரசியல் என்பதே கிட்டத்தட்ட இவர்களுக்கு காலியாகி போகும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள யதார்த்தம். பல இடங்கள்ல ஒன்றிய செயலாளர்களே கிடையாது, பல இடங்கள்ல நகர செயலாளர்கள் கிடையாது. இப்படி
பொறுப்பாளர்களே, தொண்டர்கள் இல்லாம இருக்கலாம், நிர்வாகிகளே இல்லாமல் இருக்கலாமா என்று கேட்டால் நிர்வாகிகளே இல்லாத நிலைமைதான் பல இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்ட செயலாளர் தன்னுடைய பதவி வேண்டாம் என்று தலைமைக்கு கடிதம் அனுப்பிவிட்டு 1 வருட காலம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி சென்றவருக்கு பதிலாக ஒரு மாவட்ட செயலாளரை போடணும்ல, அப்பதானே கட்சி ஆக்டிவேஷனுக்கு வரும். ஆனா மாவட்ட செயலாளரே போட முடியாத நிலைமைதான். பல இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களாக போட்டிருக்கிறவர்கள் ஏதோ வேண்டா வெறுப்பாக பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டு அவர்கள் பக்கம் ஒரு வேலையை செய்துகிட்டு இருப்பாங்க. கட்சி நடவடிக்கை என்பது ஒரு தொய்வாகவே இருக்கும். இப்படித்தான் அந்த நிலைமை இருக்கு. இப்ப கூட ஏன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போதும் மறுமலர்ச்சி திமுகவில் அதிருப்திக்குள்ளாகி இருக்கிற ஏராளமானவர்கள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு தயார். உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க திமுகவுக்கு, ஏன்னா நீங்க கடந்த நேர்காணல்ல உங்களையும் கடுமையா பேசி சமூக வலைதளங்கள்ல வசைப்பாடின காட்சிகள் எல்லாம் பாவம், நீங்க கேள்வியை கேட்டுட்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நான் ஏதோ உங்களுக்கு எழுதி கொடுத்து கேள்வி கேட்டது மாதிரி. யதார்த்தமாக கேள்வியை நீங்கள் ஊடகத்தினுடைய பக்கத்தில் இருந்து கேட்டீர்கள், நான் அதற்கான பதிலை சொன்னேன். நான் நான் இதுவரைக்கும் திமுகவுக்கு போறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அது எண்ணத்துக்கும் இன்னும் வரல. அதெல்லாம் பிறகு தனி மனிதன் மட்டும் அல்ல இங்கே செய்தி. ஆனா ஒட்டுமொத்தமாக 80 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெளியில் வந்தால் அந்த 80 விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைவார்கள் என்கிற ஒரு சூழல் இப்போது யதார்த்தமா இருக்கு. ஏன் நான் இதை முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன்னா, நாளைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர்கள்லாம் திமுகவுக்கு போய் சேர்ந்தோம், திமுக கட்சியை உடைச்சிருச்சுன்னு ஒப்பாரி வைக்க கூடாது. இப்போதே அதான் நிலைமை. திமுக கட்சியெல்லாம் உடைக்கவே தேவையில்ல, வர்றவங்களை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு மறைமுக அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மதிமுக இருந்து இப்ப யார் வந்தாலும் திமுக சேர்க்க கூடாது அப்படின்னு கூட்டணி இருக்கிறதுனால. ஆனா கூட்டணி விட்டு போயிட்டாங்கன்னா மதிமுக இருந்து திமுக போறதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாதுன்றீங்க. நிச்சயமாக, நிச்சயமாக. அதுதான் சார் நிதர்சனமான உண்மை. கட்சி இன்னைக்கு உயிரோட்டமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருப்பதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். கூட்டணி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கட்சி உயிரோட்டமாக இருக்காது. ஒரு காலத்துல இருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலை, பொது தேர்தலை புறக்கணித்து விட்டு கட்சி 4 கால் பாய்ச்சலில் தயாரானது. அப்பெல்லாம் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தவர் தலைவர் வைகோ. இன்னைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளர். ஆனால் நிலைமை வேறாக போயிருக்குங்கிறத நம்ம கடந்த நேர்காணலிலேயே பேசி இருக்கிறோம், ஒன் இந்தியா வாயிலாகவே. இப்போது உண்மையிலேயே இது போன்ற கடிதங்களை எழுத தூண்டுவதும், இது போன்ற பேச்சுக்களை வெளியில் பேசுவதற்கான சூழல்களை உருவாக்குவதும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துக்கு அவர்கள் முழுமையாக வந்திருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், எதற்காக அண்ணன் நேரு அட்வைஸ் பண்ணணும்? டெல்கி எங்களை கேட்டுதான் எல்லாத்தையும் செஞ்சாரு, நீங்க அது மாதிரி செய்யணும்னு தேர்தலுக்கு முன்பு சொன்னாரா? இல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று முதல் நன்றி அறிவிப்பு கூட்டத்திலேயே சொன்னார். அதற்கான பிரதான காரணம் என்ன? எதற்காக அப்படி அவர் சொல்ல வேண்டும்? இவர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் இருக்கிறது, இவர்கள் இயல்புக்கு மாறாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் முன்பே கணித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தியை அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். திமுக கூட்டணியில் முழுமையாக இவர்கள் முழு ஈடுபாட்டோடு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முழு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். இன்ன பிற சிறுபான்மையினர் கட்சிகள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட முழு ஈடுபாட்டோடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிற கருத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இவர்கள் இருவரும், அது கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தை பார்க்க முடியாது. நான் அதை விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா மறுமலர்ச்சி திமுகவில் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது, இந்த கட்சி ராணுவ கட்டுப்பாடோடு இருந்த கட்சி. இந்த கட்சிக்குள்ள இப்படியெல்லாம் விமர்சனமோ அல்லது பொது வெளியில் கடிதங்களோ எழுதி பரப்பப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட காலம் என்பது ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது நடவடிக்கைகளும் இல்லை. தனக்கு வேண்டியவர்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு தலைமை வந்திருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் உள்ள கிடக்கையில் இருப்பதை இவர்களை வைத்து பேச வைக்கிறார்கள். மவுத் பீஸா இவங்களை ஆக்கி பேச வைக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப துரை வைகோவே திமுக கூட்டணியில இருந்து வெளில வரும்னு நினைக்கிறார். அதை இன்னொருத்தர் மூலமா வெளிப்படுத்துறாரு அப்படின்றீங்க. நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா இந்த பேச்சை ஒரே நாள்ல கட்டுப்படுத்த முடியாதா? யார் யார் பேசுகிறார் சார்? அன்றாட நிகழ்வுகளை வாட்ஸ்அப்ல சமூக வலைதளங்கள்ல வர்ற செய்தியை பார்த்துதான் சார் அவர் இயங்குவாரு. அவருக்கு காலையில எழுந்தோன்னா வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யார் என்ன எழுதியிருக்கா, பேஸ்புக்ல எவன் என்ன போட்டிருக்கான்,
எக்ஸ் தளத்துல என்ன வந்திருக்கு, அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும், இப்படிதான் காலையில அவருடைய பொழுதே துவங்கும். அப்போ என்னென்ன நடந்திருக்குங்கிறத நீங்க அன்று காலையே நீங்க மானிட்டர் பண்ணிட்ட பிறகு இன்னென்ன ஆள்னு தெரியும். என்ன 1 கோடி பேரா இருக்கிறாங்க, ஆள் அடையாளம் காண முடியும். ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரியும். அவர் அடையாளம் கண்ட முடியும். அடையாளம் காண முடியவில்லைன்னு சொன்னாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்கல்ல, இணையதள அணின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அதுலதான் நிர்வாகிகளை போட்டு வச்சிருக்கீங்களே, அவங்கள கேட்டா சொல்லிட போறாங்க இவங்க தான்னு. ஒரு பொது அறிவிப்பை இதுவரைக்கும் வெளியிட்டீங்களா? தனிப்பட்ட முறையில கூட வேண்டாம். ஒரு பொது அறிவிப்பு தலைமைகளை இது மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற பேச்சு எழுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தளபதி தலைமையிலான திராவிட மாடல் அரசு மிகச் சிறப்பாக இயங்குகிறது. ஒரு ஃபார்முலா இருக்குல்ல சார், அதை செய்யலாம்ல. ஏன் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்கீங்க? அப்ப பேசுறவங்க எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. இது ஏதாவது ஒரு வகையில போய் முட்டல் மோதலாக வருகிற போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். திமுக எதிர்வினை ஆட்டம்னு நினைக்கிறாங்க. திமுக ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதான் உண்மை. திமுகவினர் முன்பெல்லாம் எதிர்வினை ஆட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயோ பாவம்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஐயோ இது எதுக்கு இதை போய் பாவம் புள்ள, சின்ன புள்ள தெரியாம அறியாம பேசிக்கிட்டு இருக்கு, இது நோட்டாவுக்கு கீழே போயிடும், இந்த புள்ள சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது, சரி ரைட்டு எதையோ ஒண்ணு புலம்பிட்டு போட்டோம்னு திமுகவினர் மெச்சூரிட்டியா ஒதுங்கிட்டாங்க இந்த விஷயத்துல இருந்து. இப்ப திமுகவினர் எதிர்வினையாட்டினா பாத்தீங்களா, திமுகல எப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, எங்களுடைய பழைய கதையெல்லாம் கலப்புறாங்க, மக்கள் நல கூட்டணி குறித்து எல்லாம் பேசுறாங்கன்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. எனவே யார் திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் இதில் யதார்த்தமான உண்மை. உண்மையான நிலைமை என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருந்தால்தான் பெயர் சொல்ல முடியும், பெயர் சொல்லத்தக்க வெற்றியை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள் என்பதுதான் யதார்த்தமான அரசியல் சூழல். நீங்க சொன்னதுல இருந்து என்னன்னா, இந்த மதிமுக உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் திமுக கூட்டணி அப்படின்றீங்க. அது வந்து துரை வைகோவும் தெரியாதவர் அல்ல. அப்படி இருக்கிறப்ப துரை வைகோவே இப்படி செய்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? இல்ல இப்படி செய்யறது மூலமா சீட்டு பேரத்தை உயர்த்த முடியும். 2026 நம்ம கொஞ்சம் கூடுதலான சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எங்க போய் நீங்க சீட்டு வாங்கிருவீங்க? பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போய் சீட்டு வாங்கிருவீங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சியோட போய் நாம் தமிழருக்கு போய் சீட்டு வாங்கிருவீங்களா? சார் ஒரு விஷயம் நான் வெளிப்படையா சொல்லவா? திமுகவிற்கு இவர்களுடைய பலம் என்ன என்பது 100 விழுக்காடு தெரியும். விடுதலை சிறுத்தைக்கு 2 சீட்டு கொடுத்தாங்களா? இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2. உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கும் முஸ்லீம் லீக்கும் இணையான இடம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் உங்களுடைய இடம். இப்ப தெளிவா இருக்காங்களா திமுக? எங்காவது ஒரு இடத்தில் உங்களுக்கான ஸ்பேஸ கொடுக்காமலோ இல்லது உங்களுடைய ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னா இருக்காங்க. திமுகவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். 2026 இவங்க கூட்டணியில இருந்தாலும் சரி, கூட்டணியில இல்லைன்னாலும் சரி, 160க்கு அதிகமான இடங்களில் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. திமுகல நீங்க இப்படி எல்லாம் பேசி பேரத்தெல்லாம் கூட்டுற அரசியல் எல்லாம் செய்ய முடியாது. நீங்க ஒன்னும் ராமதாஸ் இல்ல. உங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி எல்லாம் இல்ல. தனித்து போட்டியிட்டது எப்ப தெரியுமா? 2001 போட்டியிட்டது. அதான் கடைசியா தனித்து போட்டியிட்ட தேர்தல். அதன் பிறகு எல்லாமும் கூட்டணி தான். 2016 மக்கள் நல கூட்டணி தான். தனித்து போட்டியிட்டு எந்த இடத்துலயும் நீங்க நிரூபிக்கல எங்களுடைய வாக்கு வங்கி இதுதான்னு. அதனால உங்களுடைய வாக்கு வங்கி என்ன, உங்களுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா திமுக தலைமை அளந்து வச்சிருக்கு. திமுகவுல பேச்சுவார்த்தை குழுவுல யாரு போறாங்கிறத வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார். பேச்சுவார்த்தை குழுவுல வந்திருக்கிற ஆட்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, பெயர் சொல்கிற நபர்கள் வந்தார்கள். இந்த தடவை பேச்சுவார்த்தை குழுவுல போனாங்களே, யார் போனாங்க? யார் பேராவது தெரியுமா? நீங்க ஊடகத்துல இருக்கீங்களா, மீடியால, உங்களுக்கு தெரியுமா பேச்சுவார்த்தை குழுவுல போனவங்க பேரெல்லாம்? யாரும் போகல. பெயர் சொல்லத்தக்க நபர்கள் என்று யாரும் போகவே இல்லை. எனவே இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால நிச்சயமாக திமுகவிடம் பேசி பேரத்தை எல்லாம் உயர்த்த முடியாது. வேண்டுமானால் ஒரு சலசலப்பை உருவாக்குவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்னொன்னு சொல்லவா? மதிமுக மீது ஒரு கன்சர்ன் தான் இருக்கு முதலமைச்சர். முதலமைச்சர் நினைத்திருந்தா இந்த கட்சியிலிருந்து ஏற்கனவே வெளியேறியவர்கள் யாரு? அவைத்தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் துரைசாமி, பொடா சிறை கொட்டடியில் இருந்த புலவர் செவந்தியப்பன், பொடா சிறையில் இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அழகு சுந்தரம், திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் DRR செங்குட்டுவன், இவர்களை போன்றவர்களெல்லாம் திமுகவுல கூப்பிட்டு சேர்த்துக்க தெரியாது அவருக்கு? இல்ல அவங்க கூட்டாதான் இவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? இன்ன வரைக்கும் எந்த கட்சிக்கும் போகாமல் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஏன்? முதலமைச்சர் நினைச்சிருந்தா ஒரு கண்ணசைவுல கூப்பிட்டு அவங்கள சேர்த்திருக்கலாமே. ஒரு கன்சர்ன்ல தான் அமைதியா இருக்கார்.
காரணம் என்ன? மறுமலர்ச்சி திமுக என்கிற கூட்டணி கட்சியை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தாயுள்ளத்தோடு நடந்துக்கிறார் சார் முதலமைச்சர். அந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும்ல. நீங்க அப்படி நடத்தணும்ல. தனி சின்னம் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்கள வர சொன்னீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்கள வர சொல்லி வேலை செய்ய சொன்னீங்க. அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. அதிலும் கூட பல இடங்களில் திமுகவினரோடு துறை கொண்டுதான் வேலை செய்ய முடிஞ்சது. உங்களால கொண்டு போய் உங்க சின்னத்தை சேர்த்திருக்க முடியுமா? நீங்க தேர்தல் களத்துல ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை பெற்றிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. திமுக பலம் கொண்டுதான் அது முடிந்தது. எனவே அந்த விஷயத்தில் திமுக மிகுந்த கனிவோடும் கரிசனத்தோடும் நடந்து கொள்கிறது. அதனாலதான் நான் முன்கூட்டியே ஒரு செய்தியை சொல்லி வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இங்கிருந்து ஆள் பிடிக்கிற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல் வந்து இங்க இருப்பவர்கள் அங்கே சென்ற கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்கூட்டியே அந்த செய்தியை நான் சொல்லிவிட்டு போனேன். நீங்க நிதானமாக கூட்டணியினுடைய தர்மத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக அதே தர்மத்தை திமுகவும் இடங்களை ஒதுக்குகிற இடத்தில் கடைபிடிப்பார்கள். ஒருவேளை நீங்கள் அதிலிருந்து தவறும் பட்சத்தில் திமுகவும் அதிலிருந்து தவறுதான் செய்யும். திமுக என்ன செஞ்சுலுவை சங்கமா? திமுக என்ன அரிமா சங்கமா? அவர்களும் அரசியல் கட்சி தானே சார். காங்கிரஸுக்கு ஒதுக்கின இடங்கள்ல 4 இடத்த கம்மியா ஒதுக்கிட்டு திமுக போட்டிட்டு இருந்தா இன்னும் 4 எம்பி திமுகவுக்கு கூடுதலா கிடைச்சிருப்பாங்க. எதற்காக காங்கிரஸுக்கு அவ்வளவு இடங்களை ஒதுக்குனாங்க? காரணம், காங்கிரஸ் தலைமையில் ஒரு அரசு அமைய வேண்டும். அதற்கு போதுமான இடங்கள் வேண்டும். 100 விழுக்காடு வெற்றியை பெற முடியும்னு தெரியாதா முதலமைச்சருக்கு? தெரிஞ்சுதானே செய்தார். எனவே கூட்டணி விஷயத்தில் அவருடைய அணுகுமுறை என்பது தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிற ஒரு அணுகுமுறையாக அவர் எப்போதும் அதை கடைபிடிக்கிறார். 100% ஜென்டில்மேனா நடந்துகிறார் சார். கூட்டணி கட்சிகள் அப்படி நடந்து கொள்கிறார்களா என்கிற கேள்வி $1,000,000 கொஸ்டினா வந்து நிக்குது. இந்த கடிதத்துல ஒண்ணு குறிப்பிட்டிருக்கு. அதாவது வந்து நீங்க கடந்த நேர்காணல் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தீப்பெட்டி சின்னத்துல வந்து திமுக ஆதரவு இல்லாம துரை வைகோ நின்றிருந்தார் அப்படின்னா, டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த கடிதத்துல என்ன இருக்குன்னா, தீப்பெட்டி சின்னம் வந்து நம்மளோட ஆயுதம். தீப்பெட்டி வந்து எவனாக இருந்தாலும் எரித்து சாம்பலாக்கி விடும்னு ஒரு வாசகம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் யமன்? யமன் யாருன்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. உங்களுக்கு யமனாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். திமுக உங்களுக்கு யமனா? யமனுடைய பணி என்ன? உயிரை எடுப்பதுதான். மாறாக உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிற இயக்கம். அதனாலதான் நான் சொன்னேன், தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்கிறார்னு சொன்னேன். சார், மதிமுகவை இந்த கூட்டணியில வச்சுக்கிறதுனால திமுகவுக்கு என்ன நன்மை? ஒரே ஒரு நன்மை நீங்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றுப்பயணத்துல பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். அவருடைய பிரச்சார பலம் என்பது இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் இல்லையா? இந்த தேர்தல்ல எந்தெந்த தொகுதிகளுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போனார்? நீங்க பட்டியல் கொடுங்க. எத்தனை தொகுதிக்கு போனாரு? அவருடைய உடல்நிலை அதற்கு அனுமதிக்கல. சரியா? முன்பு மதிமுகவுல நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க ஸ்டார் பேச்சாளர்களா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா கட்சியில? யாரும் கிடையாது. அடுத்த முகம்னு அறியப்படுறவரு திருச்சியில கேண்டிடேட் ஆயிட்டாரு. அவரும் எங்கேயும் போய் யாருக்கும் ஓட்டு கேட்கல. அப்போ பேசிக் குவாலிபிகேஷன் உங்களுக்கு என்ன இருந்ததோ அதுவே அடிபட்டு போயிடுச்சு. இந்த முறை எந்த பலத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து திமுகவை வந்து போர்ஸ் பண்ணிருக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலைவர் வைகோ திராவிட இயக்கத்துக்காக பாடுபட்டவர் என்கிற அந்த பார்வை, கடந்த காலத்தில் பல்வேறு சம்பவங்கள், இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மறுமலர்ச்சி திமுக உயிரோடு இருக்க வேண்டும், உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தது திமுக தலைமை. சரி, அது திமுக தலைமை இல்லையான்னு கேக்குறேன். உயிர்ப்போட இருக்கணும்ன்ற எண்ணம் துரை வைகோக்கு இல்லையா? அப்ப துரை வைகோ இதை செய்யறாரு அப்படின்னா ஏன் செய்யறாரு? என்ன நோக்கம்? அவருக்கு இருந்திருந்தா ஏன் சார் இப்படி செய்ய போறாரு? அவருக்கு இல்லைன்றது தானே இங்க இருக்கிற பிரச்சனை. அவருக்கு வேலை முடிஞ்சிச்சு சார். அவர் எம்பி ஆயிட்டாரு. அவருக்கு வேற கிறிஸ்டல் கிளியரா முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு என்ன நோக்கம்? டெல்லிக்கு போகணும்ன்றது நோக்கம். போயாச்சுல்ல. இனிமே என்ன இருக்கு? 5 ஆண்டுகளுக்கு பிறகுதானே அடுத்த தேர்தல். அதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. அந்த நேரத்துல பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஒரு சலசலப்போடு போயிட்டே இருக்கும். இனிமே என்ன நோக்கம் இருக்கு? கட்சிக்கு எம்எல்ஏ, உள்ளாட்சி பிரதிநிதி, கூட்டுறவு பிரதிநிதி அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லை அவருக்கு. எல்லாம் இண்டிவிஜுவல் செல்வாக்கோடு வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவருக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா
கட்சியில இருக்கிற அனைவருமே அவருக்கு சீனியர் சார். 4-5 சின்ன பசங்க அவருக்கு பிறகு சேர்ந்த பசங்க வேணா இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியில் இருக்கிற 99 விழுக்காடு நிர்வாகிகள் அவருக்கு சீனியர். இவரை விட அரசியல் நன்கு அறிந்தவர்கள், இவரை விட திராவிட இயக்கத்தில் ஊறி திளைத்தவர்கள், இவரை விட தலைவர் வைகோவினுடைய இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர்கள், தியாக தழும்பேறியவர்கள், உழைத்து உழைத்து ஓடாய் போனவர்கள். எனவே அவர்களுக்கு இவரை விட எல்லா வகையிலும் 100 விழுக்காடு தகுதியும் திறமையும் இருக்கிறது. சோ அவங்கெல்லாம் வந்துட்டா இவருக்கு ஆபத்து வந்துடும். அதனால அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை அதுக்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு முழுமையா பயன்படுத்திக்கிறாரு. கட்சி ஒட்டுமொத்தமாக நம்ம கிட்ட நிக்கணும். எந்த கட்டத்திலையும் கட்சி பல்வேறு அதிகார பகிர்வுகளுக்குள் ஆட்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு ஒரு எம்எல்ஏ திடீர்னு வருவாரு, ஜெயிச்சிட்ட பிறகு நான் எம்எல்ஏ, என் ஊர்ல என்ன மீறி எதுவும் செய்ய முடியாதும்பாரு. அப்போ அதெல்லாம் தேவையா அவருக்கு? அதெல்லாம் தேவையில்லை. நான் மட்டுமே எம்பி, தாங்கிட்டே இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து நிக்கணும். அதனால அந்த கான்செப்ட்ல ரொம்ப கரெக்டா அவரு நகர்த்திக்கிட்டே போவாரு. எம்பி ஆக்கணும், எம்எல்ஏ ஆக்கணும், சேர்மன் ஆக்கணும், கவுன்சிலர் ஆக்கணும், இந்த அவசியம்லாம் இல்ல. இந்த அவசியம்லாம் இல்லைன்றது அவருடைய பார்வை. ஆனால் காலம் வேறு மாதிரியாக கொண்டு செலுத்தினால் யாருக்கு என்ன செய்ய முடியும்? காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும். 2024 நிலைமை இப்படியே இருக்கும்னு யாருக்கு தெரியும்? எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நிலைமை. அவருடைய கணிப்பு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. உங்களை வளைகுடா பொறுப்பாளர் இருந்து நீக்கியதன் காரணமாகவும் கட்சியோட உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியதன் காரணமாகவும் அந்த வன்மத்துல இப்படி பேசுறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. சார் இதுக்கு முன்பே நான் இதைத்தான் சார் சொன்னேன். என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்பே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ச்சியா என்ன இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் அந்நியப்பட்டு போனேன். நான் என்ன பெரிய நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்ததுனால என்ன வந்து படிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இப்பதான் நான் ஃப்ரீடமா இருக்கேன். எல்லா நிறுவனங்களும் என்ன நேர்காணலுக்கு கூப்பிடுறாங்க. யாருக்கிட்டையும் நான் ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் அண்ணாவினுடைய லட்சிய கொள்கைகளை நான் தொடர்ந்து பேச முடிகிறது. இங்க கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, போலாமா போகக்கூடாதா எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மாதம் ஒன்றுக்கு கட்சி நிகழ்ச்சிகளுக்கு செலவு, தொடர்ச்சியா கட்சிகளுக்கான நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்காக போய் செய்ய வேண்டிய மெனக்கெடல்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லை சார். தொடர்ச்சியாக இப்போதும் இருக்கிற நிர்வாகிகள் சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் நிகழ்ச்சி நடத்துறாங்க. சொந்த உழைப்பை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. சிபாரிசுக்கு போய் காசு வாங்க முடியும், டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தா காசு வாங்கிக்கலாம். அந்த நிலைமெல்லாம் இல்லை இந்த கட்சியில. 2000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டு 1000 ரூபாய் செலவு செய்கிற தொண்டர்களாக இந்த தொண்டர்கள் இருப்பாங்க. எனக்கு அந்த செலவுலாம் இல்லையே. இல்லைன்னா எத்தனை செலவுகள் அதெல்லாம் மிச்சப்பட்டு போச்சு. நான் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கேன். இப்ப நீங்க காலையில என்ன நேர்காணலுக்கு கூப்பிடுறீங்க, வாய்ப்புள்ள தொடர் 3 நேர்காணல் இருக்குன்றேன். இடைப்பட்ட நேரத்துல வாய்ப்பு இருக்கும்போது வந்துடுறேன். இதுவே நான் கட்டமைப்புக்குள்ள இருந்தா இப்ப தலைமையில கேட்கணும், போகலாமா, இந்த மாதிரி கூப்பிடுறாரு, என்ன கான்செப்ட், என்ன கேள்வி, இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கேட்டு சொல்றேன்பாங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இப்ப அந்த கட்டாயம்லாம் எனக்கு இல்லை. நான் இப்ப ரொம்ப ஃப்ரீடமா இருக்கேன். அதனால எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இந்த கட்சி நான் இருந்த கட்சி. இன்னும் சொல்ல போனா என்னுடைய தந்தையார் இருந்த கட்சி. இந்த கட்சிக்கு 2வது தலைமுறை நானு. என் தந்தையார் இருந்த கட்சி இந்த கட்சி. அவர் உடல் சுகவீனம் இல்லாமல் போய் இனிமே இயங்க முடியாதுன்றதுக்கு பிறகு தலைவர் வைகோ என்னை அழைத்து கொண்டு வந்தார். உடனே கேட்கலாம், அப்ப நீங்க உங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னா வந்துடலாம், அவரு அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு வரக்கூடாதான்னு. நான் வந்து எம்பி ஆகலங்க, எம்எல்ஏ ஆகலங்க, கவுன்சிலர் ஆகலங்க, அந்த பொறுப்புக்கு கூட நான் வரலங்க. அந்த பொறுப்புக்கு போட்டியிடுவதற்கு கூட நான் ஆசைப்படல. நீங்க எல்லாம் என்னவா வந்திருக்கீங்கிற கேள்வி இருக்கு. பல இரண்டாம் தலைமுறை இந்த இயக்கத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கட்சி 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கட்சியில ஓடாய் தேய்ந்து போனவர்கள், திமுகவிலிருந்து தலைவர் வைகோவை பார்த்து வந்தவர்களுடைய அடுத்த தலைமுறை இந்த கட்சிக்கு பல நிர்வாகிகள் வந்துட்டாங்க இன்னைக்கு. எனவே அதல்ல இங்க பிரச்சனை. என்னவா வந்திருக்கீங்கிறது தான் பிரச்சனை. எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இந்த கட்சி இப்படி வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியினுடைய நிலைமை வந்து துரை வைகோ வந்து ஓகே வாங்க நம்ம இணைந்து பயணிப்போம், உங்களை வந்து திரும்ப அதே பொறுப்புல போடுறேன் அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன, உங்க பதில் என்ன? அண்ணன் காளிமுத்து சொன்னதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடி புகாது. இனி எந்த கட்டத்திலும் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற எந்த எண்ணமும் என்னிடத்தில் இல்லை. நான் சுயமரியாதைக்காரன். பெரியாரை படித்து வளர்ந்தவன், அண்ணாவை படித்து வளர்ந்தவன். எனவே என்றைக்கு என்னுடைய உழைப்பு உதாசீனப்படுத்தப்பட்டு என் மீது தேவையற்ற குற்றங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டு நான் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேனோ ஒரு முறைதான். இனி ஒரு முறை
அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றுகிற எந்த விதமான வாய்ப்புகளையும் நான் தேடி போகவும் மாட்டேன். வாய்ப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். அரசியலே வேண்டாம் என்று துறவறம் பூண்டாலும் செய்வேனே தவிர மறுமலர்ச்சி திமுகவை இணைந்து பணியாற்றுகிற எண்ணம் கிஞ்சித்தும் கிடையாது. தலைவர் வைகோவே அழைத்தால் கூட இனி பணியாற்றுவதாக இல்லை. சரி, இப்ப தொடர்ச்சியா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படின்ற வெளியேறது போகுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் 2026 ஆட்சி அமைஞ்சா அமைச்சரவையில எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், எத்தனை நாள் தான் நாங்களும் கூனி குறுகி இருக்குது, கூட்டணி கட்சின்றதுனால எவ்வளவு சகிச்சுட்டு போறது அப்படின்லாம் பேசுறாரு. அதுக்கு EVKS கண்டனம் தெரிவிக்கிறாரு. இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஒரு சலசலப்புல இருக்கு. இப்ப பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கல அப்படின்னு கண்டிச்சு கூட்டம் நடத்துறாங்க. திமுக தனியா கூட்டம் நடத்துது, திமுக தனியா ஆர்ப்பாட்டம் நடத்துது, காங்கிரஸ் தனியா ஆர்ப்பாட்டம் நடக்குது. சூழல் அப்படி இருக்கு. கம்யூனிஸ்ட் தனியா ஆர்ப்பாட்டம் நடத்துது. இப்படி இருக்கிறப்ப மதிமுகவும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இது தொடர்ச்சியா ஒரு விரிசலை ஏற்படுத்துதா திமுக கூட்டணியில? 2026 இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா? இல்ல, அவர் ஒரு துரை வைகோ, அது ப. சிதம்பரம் பெத்த துரை வைகோ, இது வைகோ பெத்த கார்த்திக் சிதம்பரம். ரெண்டும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். அரசியல்ல நீங்க உழைப்பு, அதே போன்ற தொண்டர்களை சந்தித்து அடிமட்டத்தில் இருந்து இயற்கையாக வளர்ந்து வந்தால் அதனுடைய வழி என்னன்றது தெரியும். நீங்க திடீர்னு அப்பா பேரை சொல்லிட்டு MP எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி MP ஆயிட்டீங்கன்னா வழி என்னன்றது தெரியாது, தொண்டர்களுடைய உழைப்பு என்னன்னு தெரியாது, தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாது. ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு வெற்றியை கூட தராத மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் சார். கேரளாவுல பிஜேபி இல்லாமலேயே இருந்தது. இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டார் சுரேஷ் கோபி, ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா தமிழ்நாட்டுல என்ன நிலைமை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதற்கு யார் காரணம்? கூட்டணி கட்சிகள் காரணம்னு சொன்னா அரசியல் தெரியாம பேசுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கூட்டணி கட்சிகள் ஒரு பலம் தான். திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முழு முதல் காரணம். முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னா, திமுக இல்லைன்னு சொன்னா இந்த வெற்றி சாத்தியம் இல்லை. கூட்டணி இல்லைன்னா அப்ப சாத்தியமான 100 விழுக்காடு சாத்தியம். கூட்டணிகள் என்ன செய்வாங்க? யார் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் போகுமா? நிச்சயமாக போகாது. போன முறை கம்யூனிஸ்டுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்தது யார்? இந்திய கம்யூனிஸ்டுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில்? அதை தந்தவர்கள் யார்? சரி, காங்கிரஸ கரை சேர்த்தது போன முறை யாரு சார்? 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு தோல்விதான். அந்த தோல்வியும் காங்கிரஸ் கட்சியோட தோல்விதான். EVKS இளங்கோவன் தான். 99 விழுக்காடு வெற்றியை பெற்றது திமுக கூட்டணி. அந்த வெற்றியை தந்தது யார்? திமுக. இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்னு சொன்னா அந்த எதிர்கட்சி அந்தஸ்துக்கு பலம் சேர்த்தது யாருன்னு சொன்னா MK ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம். இது கார்த்தி சிதம்பரத்துக்கு தெரியாது, ராகுல் காந்திக்கு தெரியும், அவங்க அப்பச்சிக்கு தெரியும். அவங்க அப்பச்சியை சொல்லுங்க. 2026 கூட்டணி அரசு அமையணும்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அங்க கூப்பிட்டு காரிய கமிட்டியில வச்சு கிழிச்சு விட்டுருவாங்க. காங்கிரஸ் காரிய கமிட்டியில டெல்லியில வச்சு, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறியன்னு சொல்லி. ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா கார்த்திக் சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் குட்டிகளாட்டம். கார்த்திக் சிதம்பரத்துக்கு காங்கிரஸ் மீதே பற்று கிடையாது சார். பாரத் ஜோடோ யாத்திரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார். காஷ்மீருக்கு போறதுக்காக கன்னியாகுமரியிலிருந்து பயணத்தை துவங்குறாரு. அகில இந்திய தலைவர்கள் அசோக் கெலாட்டில் இருந்து எல்லோரும் சேர்ந்தார்கள் கன்னியாகுமரிக்கு. இவர் எங்க தெரியுமா இருந்தாரு? விருதுநகர்ல புரோட்டா கடையில புரோட்டாவும் குருமாவும் சாப்பிட்டுட்டு அதை போட்டோ எடுத்து எக்ஸ் தளத்துல போட்டு புரோட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு போட்டாரு. யாரு? சிவகங்கையினுடைய MP. எப்போ? நடைபயணத்தை ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கினப்போ. இதான் இவரோட லட்சணம். இவர் சொல்றாரு காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சி அல்லாத ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்கிற நிலைமையை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னா காங்கிரஸ் கட்சி ஆயுள் முழுக்க நன்றியோடு இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா கூட்டணியே முழுமை பெற்றிருக்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் பிணக்கு சார். நாடாளுமன்றத்துல இந்த மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வை சிறப்பு சட்டத்தின் மூலமாக நீக்குவதற்கு ஏற்பாடு செஞ்சாங்கல்ல, அதுல காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கல. ஏன்னா 2013 காங்கிரஸ் பேசியதைத்தான் இப்போது இவர்கள் செய்தார்கள். 2013 பேசிட்டு இப்ப எப்படி பின்வாங்கிறதுன்னு யோசிச்சாங்க. முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் பேசி அந்த பிரச்சனையை சரி செய்து வைத்தார்.
சரி செய்து இந்த கூட்டணிக்கு முழு வடிவத்தை கொடுத்தவர் அவர் தான். ஏன் மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தெரியாதா முதலமைச்சருக்கு? என்ன இப்ப கெட்டுப்போச்சு மம்தா பானர்ஜிக்கு? இங்க கொடுத்த 10 சீட்டை அவரே நின்று இருந்தாருன்னா 10 எம்பி கூடுதலா கிடைச்சிருப்பாங்க சார். காங்கிரஸுக்கு நிலைமை நக்கிக்கிட்டு போயிருப்பீங்க நீங்க. அதான் நிலைமை. ஏன் மம்தா பானர்ஜி செய்ததை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்ய முடியாதா? நான் முன்பே குறிப்பிட்டதை போல கூட்டணிகளை அரவணைத்து 2019 அமைஞ்ச கூட்டணி சார். 2 பொது தேர்தலை சந்திச்சது அந்த கூட்டணி. 3வது முறையும் அது சிதலமடையாமல் அப்படியே கண்ணை இமை காப்பதை போல கட்டி காத்து ஒரு கூட்டணியை 3 பொது தேர்தலை சந்திக்க வைத்து 3லும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்திய துணை கண்டத்தில் அந்த தலைவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின் வரலாறு வரவு வச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? திமுக கிட்ட அதிகார பகிர்வு நியாயமா 50 வருஷத்துக்கு நீங்க திமுக கிட்ட எந்த விதமான டிமாண்டும் இல்லாம ஆதரவு கொடுக்கணும். நியாயம் தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். கடைசி 30 வருஷம் என்னுடைய அனுபவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பார்வை அனுபவம் கூட வேண்டாம் வச்சுக்கோங்க. அதுக்கு குறைவான அனுபவத்தை கூட நான் இருந்துட்டு போறேன். கடைசி 30 வருஷத்துல 250 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கா எம்பிக்கு? யோசிச்சு பாருங்க. 2004 எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? 2009, 2014, 2019 எப்ப சார் 250 நீங்க தாண்டுனீங்க? 250வது வந்தீங்களா? காங்கிரஸோட நிலைமை இதுதான். கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா வந்துருச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ராஜஸ்தான்ல ஜெயிக்க வேண்டிய இடத்த தோத்துட்டு உட்காந்துருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அங்க போய் ஜெயிக்கிறதுக்கான வேலை என்னவோ அதை செய்ய முடியல. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையில தோத்துட்டு உட்காந்துருக்கீங்க, இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க அந்த மாநிலத்தை. அங்க ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அரசியல் செய்யற சர்மிளாவை கொண்டு வந்து தலைவரா போட்டீங்க. அதே ராஜசேகர் ரெட்டியோட புள்ளதான் சார். இவருக்கு என்ன கிரெடிட் இருக்கோ அதே கிரெடிட் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்மாவை கொண்டு வந்து மாநில தலைவரா போட்டீங்க. என்ன செஞ்சு கிழிச்சு விட்டீங்க? ஆந்திர பிரதேசத்துல உங்க லட்சணம் என்னன்னு தெரியாது. ஆந்திர பிரதேசத்துல காங்கிரஸ் மண்ணை கவிருச்சு. ஏதாவது ஒரு வெற்றியை நீங்க பெற முடிஞ்சுதாங்க? குறிப்பிடத்தக்க வெற்றி உங்களுக்கு கிடைச்சுதாங்க? அங்க எல்லாம் போய் நீங்க ஆளுங்கட்சி ஆகிற இடத்துல எல்லாம் வாய்ப்பை விட்டுட்டு இங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிற ஒரு அரசு, ஒரு துணை நிற்கிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. உங்களை தூக்கி பிடிக்குது. 2019 காங்கிரஸ்காரன் கூட வாய் திறக்கல சார். ஒய்எம்சிஏ திடல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தளபதி ஸ்டாலின் தான் சொன்னாரு, இந்திய துணை கண்டத்தினுடைய பிரதமராக ராகுல் வர வேண்டும்னு முதல்ல முன்மொழிஞ்சவர் அவரு. உங்களுக்கு அந்த யோசனை இருந்துச்சா? அந்த புத்தி இருந்துச்சா உங்களுக்கு? நீங்க வாய் திறந்தீங்களா? காங்கிரஸ்ல உட்காந்து பேசுனீங்களா ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழியணும்னு? அந்த யோகிதை கூட இல்லாம நீங்க இருந்தீங்க. காங்கிரஸை கரை சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆட்சியில பங்கு கேட்பது என்பது அயோக்கியத்தனமான வேலை. இனியும் இது போன்றது ஒரு பேச்சை காங்கிரஸ்காரர்கள் யாராவது பேசுவார்கள்னு சொன்னா அண்ணன் EVK.S. இளங்கோவன் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து நீங்க பேசுங்க. நான் பதில் சொல்ல விரும்பல. நான் சாதாரணமானவன் தான். அந்த கட்சியில எம்பியா இருந்து, ஒன்றிய அமைச்சரா இருந்து, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர். மிக மூத்த காங்கிரஸ் கட்சிக்காரர், பெரியாரினுடைய வாரிசு. அவர் பேசி இருக்கிறார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. அதை கேட்டுட்டு வந்து நீங்க பங்கு வேணுமா வேணாமாங்கிறது அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நன்றி சார். உங்களோட நேரத்தை கொண்டு பயன்படுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.